12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஒரு முக்கியமான சாப்டர். எனக்கு தெரிஞ்சு உங்கள் எக்ஸாமுக்கு இருக்க 7 சாப்டரில் மிகவும் முக்கியமான சாப்டர் பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ இதை இன்னைக்கு நம்ம கெத்து பண்ண போகிறோம். நீ ரெடினா ஒரு லைக்கை போடு, வீடியோக்கு ஒரு AD² போடு குயிக்கா. எல்லாரும் ஆரம்பிங்கயா. எல்லாரும் இந்த செஷனுக்கு தயார்னா சாட்ல உடனே ஒரு AD² போடு, ஒரு ஃபயரை போடு, அப்புறம் இந்த வீடியோக்கு இந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணு. வாங்கயா. வெரி குட். ஸோ பசங்களா, நான் சொன்னது போல இது வந்து கொஞ்சம் முக்கியமான சாப்டர். இதுலேருந்து கொஞ்சம் நல்ல கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த செஷனை முழுசாக கவனித்து நல்லா க்ரோ ஆகுங்க. சரியா? ஆரம்பிப்போமா? வணக்கம் ரோஷன், ஸ்ட்ரேஞ்ச் வியூஸ், நேத்ரா, பிரியா, வணக்கம். வெரி குட். லேமுவேல் கூட இங்கே இருக்காரு. சூப்பர். சண்முகேஸ்வரன், வாங்கயா. எல்லாரும் ரெடியா? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? அடிச்சு உடச்சிட்டிங்களா? ஆரம்பிச்சிடலாமா? ஒரு AD² போடு, நம்ம ஆரம்பிச்சிடலாம். AD²னா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். அதான் நம்ம சேனலோட வார் கிரை. ஸோ பசங்களா, இன்னைக்கு நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறா அப்படின்றத கேட்டிங்கன்னா, இந்த சேனலுக்கு முதல் தடவை வந்தவங்களுக்கு நான் என்னை குயிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பார்த்தீங்கன்னா ஷிமோன் ஜோசப். நானும் உங்களை போல் தமிழ்நாடு தான் படித்தேன். அப்புறம் JEE மெயின்ஸு, அப்புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் KVPY NTSE அதெல்லாம் எழுதி கிளியர் பண்ணி நம்ம IIT மெட்ராஸில் தான் நான் படித்தேன். ஸோ படித்து முடித்த பிறகு எனக்கு டீச்சிங்னா ஒரு இஷ்டம். உங்களை மாதிரி நிறையா பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால தான் ஐ ஆம் ஹியர் ரைட் நவ் உங்கள் முன்னாடி டீச்சிங் யூ சம் அமேசிங் கண்டென்ட். ஆரம்பிப்போமா? எல்லாம் ரெடியா? வெரி குட். ஸோ பசங்களா, உள்ளே போயிடலாம்யா. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க சேனல் வேதாந்து மாஸ்டர். இது வந்து வேதாந்துவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நிறையா நல்ல விஷயம் இந்த சேனல் மூலமா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக 10th பசங்க 12th பசங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணு, உன் ஸ்கூலு, உன் ஜூனியர்ஸு, உன் சீனியர்ஸ் எல்லாருக்கும். சரியா? ஆரம்பிப்போமா? எல்லாம் ரெடியா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? தெரிக்க விட்டுடலாமா? சார் ஆரம்பிங்க சார். என்ன சார் நீங்கள் ப்ளீஸ் ஸ்டார்ட் சார். கடுப்பேத்தாதீங்க சார். 3 நாளில் எக்ஸாமே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. போயிடலாமா? ஹவு லாங்? எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான். சார் எவ்வளோ நேரம் சார் போகும்? அட்லீஸ்ட் 1.5 hours. ஓகே, ஐ திங்க் பை 9 o'clock ஐ ஷுட் எண்ட். ஓகே, ஸோ 9 o'clock எண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆரம்பிக்கலாம். எப்போதும் போல இந்த சாப்டர்லேருந்து எப்படி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, லாஸ்ட் 5 years பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது என்ன தெரிஞ்சிச்சு? லாஸ்ட் 5 years வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா, மேஜராக 5 marks, அப்புறம் 3 marks. ஸோ வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து பெரிய கேள்விகள் தான் வரும். ஒன்று 3 mark, இல்லை 5 mark, இல்லை 2 mark அந்த மாதிரி தான் கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, 1 mark டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஆனால் மேஜராக லாங் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகணும். டெரைவேஷன், அப்புறம் கேஸ் ஸ்டடி, அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், அது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். அதை நான் இன்னைக்கு கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். ஓகே, இந்த சாப்டரில் நிறையா டெரைவேஷன்ஸ் இருக்குது. என்ன டெரைவேஷன்ஸ்னு சும்மா சொல்லிடுறேன். நான் உள்ளே போய் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். ஹைகன்ஸ் பிரின்சிபிள், அதை வச்சு ரிஃப்ராக்ஷன் ப்ரூவ் பண்ணுறது, அதை வச்சு ரிஃப்ளெக்ஷன் ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அதோட ப்ரூஃப், அப்புறம் டைஃப்ராக்ஷனுக்கு ப்ரூஃப் தேவையில்லை, ஆனால் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சரியா? ஆரம்பிப்போயா, உள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேவ் ஆப்டிக்ஸ். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பசங்களா, ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் எக்ஸைட்டட். உள்ளே போயிடலாமா? போடியா ஒரு ஃபயரை, போடியா ஒரு லைக்கை இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ மட்டும் போதுமா? இந்த வீடியோ மட்டும் போதும்யா. ஓகேவா? ஐ வில் டீச் யூ ப்ராப்பர்லி. டீச்சிங் பார்ட் இந்த வீடியோ மட்டும் போதும். ஆனால் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் 5 years பேப்பர்ஸை தயவுசெய்து சால்வ் பண்ணிட்டு போயிடு.
சார் இந்த வருஷம் 5 மார்க்ஸ் இல்லையே சார். அது எனக்கும் தெரியும்யா, இந்த வருஷம் 5 மார்க்ஸ் கிடையாது. ஆனால் லாங் ஆன்சர் டைப்னா இந்த 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்லாம் கேட்கப்படலாம். அதுக்கு நீ தயாராகணும். சரியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பரோ சூப்பர். ஆரம்பிச்சிடலாம்யா. லெட்ஸ் கோ. ஸோ முதலாவது என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது இந்த சாப்டரில்? இந்த சாப்டரில் மொத்தமாக இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. போலரைசேஷன் மட்டும் டெலிட்டட் சிலபஸ். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஹைகன்ஸ் பிரின்சிபிள் ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ரூவிங் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் லாஸ் யூசிங் ஹைகன்ஸ் பிரின்சிபிள் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஹிரண்ட் சோர்ஸ்னா என்ன, இன்கோஹிரண்ட்னா என்ன, அப்புறம் YDSE, அப்புறம் கடைசியாக டைஃப்ராக்ஷன். இதை ஃபுல்லாக படிச்சினா இந்த சாப்டர் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கலாம்யா. எல்லாம் நல்லா கவனிங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்ல என்னது? ஹைகன்ஸ் பிரின்சிபிள் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஹைகன்ஸ் பிரின்சிபிள் ரொம்ப 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 முக்கியம். அதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஐ வில் ரிமூவ் த ரைட்டிங் ஆன் த பாட்டம் ஸோ தட் நீங்கள் எல்லாரும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் ரிசல்டன்ட் வேவ், ரிஃப்ளாக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் YDSE. சரியா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம்யா. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். ஸோ இந்த சாப்டரில் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வெறும் உங்கள் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் மட்டும்தான். ஓகேவா? நான் எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கமா வாசிக்க போகிறது இல்லை. எது முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இஷ்டம் இருக்கவங்க ஃபுல்லாக கவனி, நோட்ஸ் எடுத்துக்கோ. நான் PDF-ஐ நம்ம டெலிகிராம் குரூப்பில் அனுப்புகிறேன். இதெல்லாம் பண்ணினா கண்டிப்பாக இந்த சாப்டரில் ஃபுல் மார்க் வாங்கலாம். ஏன்னா ரொம்ப டப்பா சாப்டர். பசங்க தான் சும்மா பயந்துட்டு இருக்கீங்க. டைஃப்ராக்ஷன்லாம் ஒரு இட் இஸ் அ டப்பா விஷயம். இட்ஸ் அ டுபாக்கூர் கான்செப்ட். ஓகே, ஸோ டுடே ஐ வில் ஷோ தட் டு யூ. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வேவ் ஃப்ரண்ட். இது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இதுவே ஒரு டெஃபினேஷனாக அவங்க கேட்கலாம். வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட்? வேவ் ஃப்ரண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லோக்கஸ் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் விச் ஹாவ் த சேம் ஃபேஸ். என்னது? லோக்கஸ் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ். லோக்கஸ்னா என்னது? கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரே ஃபேஸில் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ஜாயின் பண்ணினா அப்போ ஒரு ஷேப் வரும்ல, அந்த ஷேப்புக்கு பேர் தான் வேவ் ஃப்ரண்ட். சூப்பரா? எல்லாருக்கும் சந்தோஷமா? ஸோ இட் இஸ் இன் ஷார்ட் கால்ட் ஆஸ் அ சர்ஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபேஸ். அவ்வளோதான். வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட்? சர்ஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபேஸ். இதை எழுதுனா ஃபுல் மார்க். ஓகேவா? ஸோ வேவ் ஃப்ரண்டோட ஸ்பீட் எப்படி? The speed with which it moves outward radially is called as speed of wavefront. Is called as velocity of wavefront. Velocity of wavefront எப்படி define பண்ணுவ? The speed with which it moves radially out is called as velocity of wavefront. Okay? Clear? So now பசங்களா நம்ம எல்லாமே ஷார்ட்டா ஸ்வீட்டா கடகடன்னு பார்ப்போம். So when you have a point source, இதுக்கு பேர் தான் point source. Point source என்னது? ஒரே ஒரு புள்ளியிலேருந்து லைட் வருது. So when you have a point source, the wave front shape பார்த்தீங்கன்னா it will be spherical. எப்போ spherical wave front இருக்கும்? When you have a point source. ஓகேவா? When will you have plane wave front? இது எப்போ வரும்? இது எப்போ வரும்னா when you are looking at the wave front very far away from a point source. When you are looking at a wave front which is very far away from the point source. அதாவது ஒரு wave front point source லேருந்து ரொம்ப தூரத்தில் பார்த்தீனா it will be plane. It will be like planes. ஏன் நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதான் பாயிண்ட் சோர்ஸ் வச்சுக்கேன். ஸோ பக்கத்தில் ஸ்பெரிக்கலாக இருக்கும், ஸ்பெரிக்கலாக இருக்கும், ஸ்பெரிக்கலாக இருக்கும். அப்புறம் பெரிய ஸ்பியர். ஸோ இந்த பெரிய ஸ்பியரில் ஒரு சின்ன பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா it will be like a plane. கரெக்டா? ஆமாம் சார். பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து தூரம் போக 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 இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ஒரு சின்ன பகுதியை பார்த்தீங்கன்னா it will be almost like a plane. ஸோ அதனால தான் plane wave front எங்கே வரும்? at a large distance from point sources. கரெக்டா? எல்லாருக்கும் சந்தோஷமா? cylindrical wave front எப்போ வரும்? cylindrical wave front will come from linear source. linear source. இந்த டேர்ம்ஸ் தான் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் போர்டு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க.
So point source na spherical wavefront, plane wavefront when it is very far away from the point source, and last one, this is your linear wavefront. Okay, ellarku sandoshama? Cylindrical வந்து when you have a linear source. Got it? Are you all happy? எல்லாரும் ஒரு thumbs up போடு, ஒரு fire up போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் ஓகேவா? சூப்பர்யா சூப்பர்யா. சார் PDF டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. டெலிகிராம் குரூப் நேம் வந்து இந்த சேனல் கீழே வீடியோல இருக்கும் பார். வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல்னு கொடுத்துருப்பாங்க, அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோ. வேற லெவலா? எல்லாரும் ஓகேவா? அடுத்தது போலாமா பசங்களா? என்னையா எனர்ஜியே இல்லை சாட்ல, போடுங்க ஒரு எனர்ஜியை, ஒரு ஃபயரை போடு, ஒரு ஏடி ஸ்கொயரை போடு. எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. ஸ்வேதா கவலைப்படாத, எல்லாமே நான் கவர் பண்ணிடுறேன், டோன்ட் வரி. சரியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ நவ் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the wavefront after it passes through prism or a convex lens or a concave mirror, அதோட ஷேப் என்ன? ஓகே, அதோட ஷேப் என்ன, அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட், இது பார்த்தியா பிளேன் வேவ் ஃப்ரண்ட், அது வந்து ப்ரிசமில் ரிஃப்ராக்ட் ஆன பிறகு இட் வில் கோ லைக் திஸ். கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அடித்த பிறகு இட் வில் பெண்ட் லைக் திஸ். கான்கேவ்ல பிளேன் வேவ் ஃப்ரண்ட் போய் அடித்த பிறகு ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் வில் கம் லைக் திஸ். ஸோ வேவ் ஃப்ரண்டோட ஷேப் த்ரூ அ ப்ரிசம், த்ரூ அ கான்வெக்ஸ் லென்ஸ், த்ரூ அ கான்கேவ் மிரர் ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ முன்னாடி போகலாமா அடுத்ததுக்கு? வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர்யா சூப்பர்யா பசங்களா, வேற லெவல். அடுத்ததுக்கு போகலாம். இப்போ ஹைகன்ஸ் பிரின்சிபல். ஹைகன் பிரின்சிபல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதுலேருந்து கேள்விகள் நிறைய வந்திருக்கு போர்டு எக்ஸாமில். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ ஹைகன்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, when you have a wave frontல ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருக்குன்னா, ஸோ இதான் நம்ம வேவ் ஃப்ரண்ட் இனிஷியலாக. இதை நான் வந்து ஏபிசின்னு எழுதுறேன். எல்லாம் நல்லா கவனிய, எல்லாரும் நல்லா கவனி. ஏ பி சி. ஸோ இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த செமி சர்க்கிள், இது வந்து ஒரு வேவ் ஃப்ரண்ட்னு வச்சுக்கேன். இதான் வேவ் ஃப்ரண்ட். ஸோ ஹைகன்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் will behave like a secondary source. It will behave like a source which produces secondary wavelets. அதாவது என்ன சொல்ல வராருன்னா, இந்த வேவ் ஃப்ரண்ட்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே ஒரு சோர்ஸா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இது எல்லாமே சோர்ஸ்னா இங்கேருந்து வேவ் வர ஆரம்பிக்கும். So all these points on the wavefront will behave like a source for secondary wavelet. So அங்கேருந்து சோர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சா அப்போ நான் வேவ்ஸ் வந்து I can draw. ஸோ இங்கேருந்து ஒரு வேவ், இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று, அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ்லேருந்து வேவ் வரைஞ்சி I have to draw the common tangent to all of them. என்ன பண்ணும்? Huygens principle says, first point வந்து every point on the wave front will behave like a source for secondary wavelets. ஓகேவா? சூப்பர், அது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, the new wavefront position, the new wavefront position is given by the common tangent to all of them. So நான் இப்போ ஒரு common tangent எல்லாத்துக்கும் வரைஞ்சேனா அந்த ஷேப் தான் என்னோட புது வேவ் ஃப்ரண்ட். இப்போ ஒரு கேள்வி நீங்க எல்லாம் கேட்கலாம், ஏன் சார் மேலே மட்டும் வரைறீங்க, பின்னாடி வரையக்கூடாதா? அதுவும் ஒரு ரூல். மூணாவது பாயிண்ட் என்ன? மூணாவது பாயிண்ட், பேக் வேவ் fronts are not allowed. So backward propagation does not take place. Backward propagation does not take place. So Huygens assumed that. So அதனால தான் அவரு பின்னாடி எதுவுமே போடல. அவர் சொன்னாரு வேவ் வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் போகும் அப்படின்னு. ஆனா என்ன ரீசன் தெரியுமா? Wave will move from higher potential to lower potential, not the other way. That is why backward propagation is not allowed. Why backward propagation is not allowed? Because it has to move from higher to lower potential. So it goes like that radially outward.
எல்லாருக்கும் புரியுதா? அடுத்ததுக்கு போலாமா? சூப்பரா பசங்களா. ஸோ Huygens principle என்னது? Secondary wavelets are produced by all the points on the wavefront which behave like source. First point. ரெண்டாவது point, the common tangent to all of them will give you the position of new wavefront. மூணாவது point, backward wave is not allowed. அவ்வளவுதான். 3 பாயிண்ட் Huygens principle ஓவர். இந்த 3 பாயிண்ட் நீ தெளிவா சொல்லிட்டீனா Huygens principle ஓவர். ஓகேவா? ஸோ இப்போ இது புரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு நம்ம ரிஃப்ராக்ஷனும் ரிஃப்ளெக்ஷனும் ப்ரூவ் பண்ண போறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ரிஃப்ராக்ஷனும் ரிஃப்ளெக்ஷனும் ப்ரூவ் பண்ண போறோம். என்னது? laws of refraction, laws of reflection. சரியா? are you all ready? போலாமா பசங்களா? எல்லாருக்கும் ஹாப்பினா போடியா? தர்ஷன் வர்தன், you are going to join NEET course. all the best யா. சந்தோஷம். கண்டிப்பா ஜாயின் பண்ணு. கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவ. ஓகே, நல்லா தான் சொல்லி தருவாங்க. எல்லாருக்கும் ஓகேவா? போடுங்க ஒரு ஃபயரை, ஒரு AD ஸ்கொயரை போடு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஓகே சுதாகரன் என் பேரா? என் பேரு ஷிமோன்யா. ஓகேவா? ஸோ பசங்களா இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சலாம். கடகடன் போகலாம். ஏன்னா நான் சொல்லி கொடுத்து முடிச்சுறேன். ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. அப்படி டவுட் இருந்தால் நான் ஒரு செப்பரேட் செஷன் ப்ராப்ளம் சால்விங்னே வைக்கிறேன். சரியா? ஸோ இப்போதைக்கு தயவுசெய்து கவனிங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா? சூப்பர். ஸோ பசங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ப்ரூவ் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சார் ரிஃப்ராக்ஷனுக்கு என்ன லா சார் இருக்கு? ரிஃப்ராக்ஷனுக்கு என்ன லா இருக்கு? என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா யூ ஹேவ் டு ப்ரூவ் ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா என்னது? நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா ரே ஆப்டிக்ஸ்ல. என்னது? μ1 into sin I is equal to μ2 into sin R. ஸோ இதை பேசிக்கா நான் ப்ரூவ் பண்ணணும் பசங்களா. சரியா? ஸோ நான் இந்த டயக்ராம் யூஸ் பண்ண போறேன். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கண்ணை கொடுத்து காதை கொடுத்து கவனி. நான் ரிப்பீட் பண்ண முடியாதுயா. ஓகேவா? ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எனக்கு தொண்டாளி ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ப்ளீஸ் ஐ கேனாட் ரிப்பீட். டென்ஷன் ஆகாத, அப்செட் ஆகாத. வீடியோவை பின்னாடி புல் பண்ணி பார்த்துக்கோ. எவ்வளோ தடவை வேணால் புல் பண்ணலாம். அதான் ஆன்லைனோட அட்வான்டேஜ். சரியா? ஸோ நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், தெளிவாக சொல்கிறேன். தயவுசெய்து கவனிச்சிக்கோ. புரியுதா? இல்லைனா ரீவைண்ட் அண்ட் வாட்ச் இட். காட் இட்? ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் see. இப்போ என்னன்னா இப்போ இதுதான் ரேரர் மீடியம். ஸோ ரேரர்லேருந்து டென்சர் மீடியம்க்கு என்ன வருது? ஒரு வேவ் ஃப்ரண்ட் வருது. ஓகேவா? என்ன வருது? ஒரு வேவ் ஃப்ரண்ட் வருது. எது வேவ் ஃப்ரண்ட்? AB இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். எது ரே? ரே இஸ் திஸ் ஒன். ஸோ இதுல இன்டைரக்டா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? யோர் ரே and wavefront are always perpendicular to each other. Your ray of light and wavefront are always perpendicular to each other. So this is an inbuilt point which many people don't realize. சரியா? so இதான் நம்ம wavefront initial. so இப்போ அழகா ஜாலியா வந்துட்டு இருக்கு. ஜாலியா வந்துட்டு இருக்க உடனே இது நம்ம இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா என்னது? ரேரர் மீடியம்க்கும் டென்சர் மீடியம்க்கும் நடுவில் இருக்க இடத்த மீட் பண்ணிடுச்சு. ஸோ அது மீட் பண்ண உடனே நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாம் மாறப்போகுது. ஜாலியாக இது வரைக்கும் வந்த, ஆனால் இனி மாறப்போகுது. என்ன மாறப்போகுது? இங்கேருந்து போகிற வேவ் ஃப்ரண்ட்டுக்கு வெலாசிட்டி மாறிடும். இங்கேருந்து போகிற வேவ் ஃப்ரண்ட்டுக்கு வெலாசிட்டி மாறிடும். ஏன்? ஏன்னா லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கரெக்டா பசங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் BC வரத்துக்கு let us say it takes tau time. ஸோ B வந்து இங்கேருந்து வர வேவ் ஃப்ரண்ட் இங்க வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? tau டைம் எடுக்கும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஸ்பீட் வந்து v1 into tau. So that is the distance BC. எல்லாருக்கும் புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள்ல. Are you all happy? So BC வந்து v1 tau. ஆனா அந்த tau செகண்ட்ஸ்ல ஏ என்ன சும்மா உட்காந்துருக்குமா?
ஏ சும்மா உட்காந்துருக்குமா? இல்லை, ஏயும் கிளம்பி போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன வெலாசிட்டி? v2. ஏன் v2? ஏன்னா இது வந்து வேற மீடியம். ஸோ இந்த மீடியமில் ஏ வந்து v2 tau டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடும். இதுதான் v2 tau டிஸ்டன்ஸ். எல்லாருக்கும் சரியா? சந்தோஷமா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், எல்லாரும் நல்லா கவனி. ஒரு காம்பஸ் எடுத்துப்பேன். காம்பஸ் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் காம்பஸ் பார்த்துருக்கீங்களா 10ஆம் கிளாஸ்ல? ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு நான் இங்க குத்திட்டு v1 tau டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஐ draw an arc. அதே போல இங்க குத்திட்டு v2 tau டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஐ draw an arc. So the common tangent will be the new wavefront. அது யார் சொல்லி கொடுத்தா? Huygens Principle. ரெண்டாவது, secondary wavelets are produced, so the common tangent to the secondary wavelets will be the new wavefront. So இதுதான் புது wavefront, refracted wavefront. முடிந்தது, அவ்வளவுதான். So இதுதான் நம்மளோட பேசிக் டயக்ராம். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா டெரைவேஷன் ஒண்ணுமே இல்லை. ஸோ டெரைவேஷனை பார்ப்போம்யா எல்லாரும். ரெடியா? இது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா? எல்லாருக்கும் ஹாப்பியா? ரொம்ப டப்பா இல்ல? வெரி வெரி சிம்பிள். சூப்பர் பசங்களா, வேற லெவல்யா. ஸோ இனிமேட்டி இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆங்கிள்ஸ். பசங்களா இது ஐனா இது வந்து 90 மைனஸ் ஐயா. ஏன்னா ரேயும் வேவ் ஃப்ரண்ட்டும் தே ஆர் 90 டிகிரிஸ் டு ஈச் அதர். ஓகேவா? ரேயும் யோர் வேவ் ஃப்ரண்ட்டும் தே ஆர் 90 டிகிரிஸ் டு ஈச் அதர். ஓகேவா? ஸோ அப்போ இது ஐனா இது 90 மைனஸ் ஐ. அப்போ இது எவ்வளோ? இது ஐ. ஏன்னா இது வந்து 90 டிகிரி நார்மல். ஸோ வாட் இஸ் சைன் ஐ? சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு perpendicular by hypotenuse. So perpendicular v1 tau by hypotenuse AC. Sin r எவ்வளோ? So இது r னா இது 90 minus r ஆ? இது 90 minus r னா இது 90, அப்ப இது r. புரியுதா? So if this is r, இது 90 minus r. அப்புறம் இது 90, அப்ப இது r. So sin r is equal to opposite by hypotenuse. So it will be v1 tau by hypotenuse same. So divide them. So if I divide them, AC AC cancel, tau tau cancel. So I'll get sin I by sin r is equal to v1 by v2. So what is v1 by v2? So v1 on the, it is inversely proportional to mu1. v2 is also inversely proportional to mu2. So I will cross multiply and I'll get Snell's law. So did I prove it? Did I prove it? வேற லெவலா? மாசா? கெத்து பண்ணுமா? வேற லெவல்னா ஒரு லைக்க போடு, ஒரு ஃபயரை போடு, ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால், ஒரு ஏடி ஸ்கொயரை போடுங்க சாட்ல. Did you all like it? Thank you Gautam. I am so glad you did well. Super Gautam. ஏ பசங்களா சொல்லுங்கயா சாட்ல. எல்லாருக்கும் ஓகேவா? ஹாப்பியா? சந்தோஷமா? அடுத்ததுக்கு போலாமா? திஸ் இஸ் இனஃப் சார். லக்ஷனா அவ்வளோதான். லக்ஷனா இதான் ப்ரூஃப். இதான் உன்னோட ஸ்னெல்ஸ் லா இல்லை? ஸ்னெல்ஸ் லாவை ப்ரூவ் பண்ணிட்டோமே. எல்லாருக்கும் ஹாப்பியா? நவீனா சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் பசங்களா, தெரிக்க விட்டீங்க. அடுத்ததுக்கு போலாம்யா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ப்ரூவ் டென்சர் டு ரேரர் மீடியம். ஸோ டென்சர் டு ரேரரும் எப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸாமில் அதையும் கேட்கலாம். ஸோ இது வந்து சேம் செட்டப், ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போல தான் என்ன இங்க வந்து டென்சர்லேருந்து ரேரருக்கு வர. ஸோ டென்சர்லேருந்து ரேரர் வரப்ப எப்படி மூவ் பண்ணுவ? யூ வில் மூவ் அவே ஃப்ரம் நார்மல். சரியா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதான் இன்கமிங் வேவ் ஃப்ரண்ட், இதான் இன்கமிங் வேவ் ஃப்ரண்ட். இது வந்து ரேஸ், இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே அண்ட் இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் தே வில் பி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். சரியா? ஸோ இது ஐனா இது 90 மைனஸ் ஐ. ஸோ இது வந்து ஐ. ஸோ சைன் ஐ வில் பி வாட்? v1t by AC. ஸோ அதே தான். ஸோ இன்டர்ஃபேஸை மீட் பண்ணோன்னு இங்கே நான் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ பிசி லெட்ஸ் சே பிலேருந்து சி வரத்துக்கு லெட்ஸ் சே இட் டேக்ஸ் டைம் டவு. ஸோ டிஸ்டன்ஸ் பிசி வில் பி v1 டவு. ஸோ அதே போல் அந்த நேரத்தில் அந்த டவு நேரத்தில்
ஏல இருக்க வேவ் ஃப்ரண்ட் முன்னாடி போயிருக்கும். ஸோ how much it would have gone forward? v2 tau. ஸோ ஏல காம்பஸை குத்தி v2 tau மார்க் பண்ணுவேன், பில காம்பஸ் குத்தி v1 tau மார்க் பண்ணுவேன். இது ரெண்டுத்துக்குமே காமன் டான்ஜென்ட் வரைஞ்சா இதுதான் என்னோட நியூ வேவ் ஃப்ரண்ட். ஓகே, அவ்வளோதான்யா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சேம். ஸோ இப்போ அதே போல் இது ஆர்னா இது ஆர், இது ஐனா இது ஐ. ஸோ சைன் ஐ எவ்வளோ வரும்? சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பிசி பை ஏசி. ஸோ அது வந்து v1 tau பை ஏசின்னு வரும். ஸோ சைன் ஆர் எவ்வளோ? சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ வில் கெட் ஏஇ பை ஏசி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு v2 tau பை ஏசி. ஸோ நவ் டிவைட் them again. If you divide them, you will get the answer. முடிஞ்சிருச்சு. ஹாப்பியா? அடுத்ததுக்கு போலாமா? எல்லாரும் ஓகேவா? Did you all like it? பசங்களா போலாமா? முன்னாடி எல்லாரும் சொல்லுங்க சாட்ல. இன்னையா சாட்ல சத்தமே காணும். சாட்ல நோ சவுண்டா? What happened guys? Come on quickly. சூப்பர், போடு தகிட தகிடவா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் என்ன சார் ஃபுல்லாக சொல்லி தரீங்க, ஸ்லோவாக சொல்லி தரீங்க சார். ஹலோ ஏ, சும்மா ப்ரீவியஸ் இயர்ஸ் சொல்லாதீங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் மட்டும் மக்கடிச்சுட்டு போயிடுவியா? எப்படியா அது பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கோ, அப்புறமாட்டி ப்ரீவியஸ் இயர்ஸ் படி. அப்போ தானே அவன் மண்டையில் நிற்கும். சும்மா மக்கடிச்சுட்டு அவன் கேட்குறதுக்கு நீ ஆன்சர் பண்ண முடியாது. அவ்வளோ மொக்க இல்லை சிபிஎஸ்சி, சரியா? ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் ஸ்லோவாக பொறுமையாக டைம் எடுத்து சொல்லித்தரேன். காட் இட்? ஸோ ஆரம்பிக்கலாம்யா. ரிஃப்ளெக்ஷன். ஸோ மூணாவது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஹைகன்ஸ் பிரின்சிபிளில் 3 இருக்குது. ஒன்று வந்து ரிஃப்ராக்ஷன், அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் டென்சர் டு ரேரர், ரேரர் டு டென்சர். ஓகே, மூணுமே ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் பார்ப்போம். ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப டப்பா. என்ன? ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் இன்சிடென்ட் ரே. பசங்களா இதுதான் இன்சிடென்ட் ரே, இதுதான் இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் எது? இதுதான் வேவ் ஃப்ரண்ட், இதுதான் வேவ் ஃப்ரண்ட். ஸோ ஏ வந்து இப்போ அடிச்சிருச்சு. ஏ அடித்த பிறகு இப்போ பி பாரு. பி வந்து இன்டர்ஃபேஸ் வரத்துக்கு லெட்ஸ் சே இட் டேக்ஸ் டைம் டவு. ஸோ பி வந்து இன்டர்ஃபேஸ் வரத்துக்கு லெட்ஸ் சே இட் டேக்ஸ் டைம் டவு. ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் v1 tau. இந்த டவு டைமில் பி வந்து இங்கே வந்திருக்கும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கும்? v1 tau, where velocity in this medium is v1. இப்போ இது வந்து polished surfaceனா light cannot come this side. so அப்ப என்ன நடக்கும்? it has to reflect. சரியா? so light reflect ஆகி போகும். என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? இங்க velocity v1 தான். டைம் எவ்வளோ? tau டைம்ல. so சேம் டிஸ்டன்ஸ் bc டிஸ்டன்ஸை நான் இங்க வச்சு காம்பஸ் அதே டிஸ்டன்ஸ் பில இருந்து சிக்கு இருக்க டிஸ்டன்ஸை நான் இங்க இருந்து இப்படி பண்ண போறேன். அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் காமன் டான்ஜென்ட் வரைய போறேன். so that will be the new wavefront. so now I got the new wavefront. I can prove it very easily. எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்? நல்லா கவனி. இது வரைக்கும் புரிஞ்சா? செட்டப் புரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு ஃபயரை போடு, டிரைவேஷன் நான் வரேன். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது வந்து டயக்ராம். ஸோ டயக்ராமை நீங்கள் எல்லாம் வரைஞ்சி பாருங்க. நான் சொல்லி கொடுத்ததை வச்சு கை வச்சு யோசித்து பாரு. செஷனை திருப்பி கூட பாரு, பரவாயில்ல. 1.5 மணி நேரம் தானே, 24 மணி நேரம் இருக்கு. 1.5 மணி நேரம் கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், சரியா? ஸோ செஷனை நீ திருப்பியும் உட்காந்து வரைஞ்சி நான் சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றையும் புரிஞ்சு பாரு, ஓகேவா? இப்போதான் நான் டிரைவேஷன் வரேன். இது வரைக்கும் நான் சொன்னது வந்து டயக்ராமோட அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to use congruency. ஸோ இப்போ EA is equal to BC. ஏன்னா ரெண்டுமே v1 tau. இதுவும் v1 tau, இதுவும் v1 tau. ஓகேவா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? சூப்பரா? ஸோ அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், AC is equal to AC. ஏன்னா இது வந்து காமன் சைடு. நான் என்ன பார்க்க போறேன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை பார்க்க போறேன். I am going to prove that these two triangles are congruent. எப்படி சார்? ஏன்னா ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரெண்டுமே ஒரே ஹைப்போடென்யூஸ் and ஒரு சைடு ஈக்குவல். So that is called as RHS congruency condition. That is called as
RHS congruency condition. Right angle, hypotenuse, side. Munjichu. So by RHS congruency, these two triangles are congruent. So corresponding parts, CPCT, corresponding parts of congruent triangles are equal. So this angle will be equal to this angle. ஆனா இப்போ சார் இது எப்படி சார் I, இது எப்படி சார் R? நான் வரேன். So இது எப்படி I ன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இது I யா? நல்லா கவனி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். இது I யா? அப்போ இது 90 minus I யா? இந்த மொத்த ஆங்கிள் 90 யா? அப்போ இது 90 minus I னா இது I தானே? சூப்பரா? So I முடிச்சாச்சு. So இது எப்படி I ன்னு நான் சொல்லிட்டேன். புரியலனா திருப்பி புல் பண்ணி பாரு. ஓகேவா? அடுத்தது இப்போ எப்படி சார் இது R, இது எப்படி சார் R வந்துச்சு? So இதுதான் R. What is R? Angle of reflection. நார்மலோட பார்க்கணும். இது R னா பசங்களா, இது வந்து 90 minus R. இது 90. So இந்த triangle எடுத்துட்டீனா இது 90 minus R, இது 90, அப்ப இது R ஆ தான் இருக்கணும். So ரெண்டுமே ப்ரூவ் பண்ணிட்டேன். I hope all of you liked it. Okay? So that is why by corresponding parts of congruent triangles, these two I and R are equal. So angle I is equal to angle R. This is nothing but your law of reflection. Incidence angle is equal to reflection angle. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? எல்லாருக்கும் சந்தோஷமா? Are you all clear? Wavelet க்கு wave front க்கு என்ன வித்தியாசம்? Wave front வந்து it is a common tangent drawn to all the wavelets. ஓகேவா சிவா wave front னா it is a common tangent drawn to all the wavelets. அந்த ஷேப் இருக்குல அதுக்கு பேர் தான் wave front. சரியா? ஓகே. சோ பசங்களா முன்னாடி போலாம்யா. அடுத்தது ஷப்பா அடுத்த டாபிக் வந்துட்டோம்யா கடைசியா. சோ நவ இப்போ வந்து ஒரு முக்கியமான டெஃபினிஷன் நான் கொடுக்க போறேன். ஏன் எதுக்கு எப்படிலாம் கேட்காத, அப்படியே எடுத்து வச்சுக்கோ, அப்படியே நோட் பண்ணிக்கோ. இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம். I am going to explain what are coherent sources and non-coherent sources or incoherent. Coherent sources na என்னது? Coherent sources na those sources which give out waves with the same frequency, wavelength and phase. Either same phase or constant phase difference. அதுக்கு பேர் தான் coherent sources. Coherent source na என்னது? They give out waves which have same frequency, wavelength, and they should have same phase or constant phase difference. Phase same ஆ இருக்கணும், இல்ல phase difference constant ஆ இருக்கணும். இதுதான் coherent. Coherent source க்கு நீ இதை எழுதினா you will get full marks. எல்லாருக்கும் புரிஞ்சா? Are you guys clear? So coherent source ஓட meaning இதுதான் யா. ஓகேவா? So when you have coherent sources, okay va? So இப்ப I am giving you two waves. Let's take y1 equal to a cos omega t and y2 is equal to a cos omega t. So these are from coherent source. சரியா? இப்போ இது ரெண்டுமே these are produced by coherent sources. சரியா? So y1 equal to a cos omega t, y2 equal to a cos omega t. இப்போ இது ரெண்டுத்தையும் எப்ப மேக்ஸிமம் ஆக்க முடியும், எப்ப மினிமம் ஆக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே? மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எப்போ வரும், மினிமம் இன்டென்சிட்டி எப்போ வரும், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா? ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ பசங்களா இதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேவ்ஸை நான் ஆட் பண்ணனா ஐ வில் கெட் 2a cos omega t. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்டென்சிட்டி வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். கரெக்டா? உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இனிஷியலா இன்டென்சிட்டி எவ்வளோ? லெட்ஸ் சே இட் இஸ் I0 வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு a ஸ்கொயர். ஆனா இப்போ ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் பண்ண பிறகு what is your I? Your I will be proportional to எவ்வளோ? I will be proportional to 4a square. ஏன்னா இப்போ ஆம்ப்ளிடியூட் 2a ஆயிடுச்சு when I superimpose. ஸோ பாத்தியா இன்டென்சிட்டி என்ன ஆயிடுச்சுன்னு? ஸோ இதுதான் coherent sources ஓட அட்வான்டேஜ். இதுதான் coherent sources ஓட அட்வான்டேஜ். coherent sources ஓட அட்வான்டேஜ் என்னது? ரெண்டு மேக்ஸிமம் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு வர ஃபைனல் இன்டென்சிட்டி will be 4 times, not double.
பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீ உன் வீட்டில் டார்ச் லைட் வச்சிருக்கீல, உன் வீட்டில் டார்ச் லைட் கொஹிரெண்டா இன்கொஹிரெண்டா சொல்லு பார்ப்போம். உன் வீட்டில் வச்சிருக்க டார்ச் லைட் கொஹிரெண்டா இன்கொஹிரெண்டா சொல்லு பார்ப்போம். Your torch light is incoherent. It is incoherent. Torch light is incoherent பசங்களா, ஸ்வேதா தான் ரைட்டு. ஸோ அப்போ டார்ச் லைட்டை ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்று டார்ச் லைட் அடிச்சுன்னா இன்டென்சிட்டி எவ்வளோ ஆகும்? டபுள் ஆகும். ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்று டார்ச் லைட் அடிச்சுன்னா இன்டென்சிட்டி எவ்வளோ ஆகும்? டபுள் ஆகும். ஆனால் ஒரு கொஹிரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா when you superimpose இன்டென்சிட்டி எவ்வளோ ஆகும்? 4 மடங்கு ஆகும். இன்டென்சிட்டி எவ்வளோ ஆகும்? 4 மடங்கு ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் கொஹிரண்ட் சோர்ஸ். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏன் ஆம்ப்ளிடியூட் சேம் சார்? பசங்களா, இது வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏன் சொல்கிறேன். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு. இன்கொஹிரண்ட்ல என்ன ஆகும் இன்டென்சிட்டி, கொஹிரண்ட்ல இன்டென்சிட்டி என்ன ஆகும், அதை பற்றி பேசதான். சரியா? எக்ஸாம்பிள் ஆஃப் கொஹிரண்ட் சோர்ஸ். ஸோ YDSE நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, YDSE sodium lamp and then you create 2 slits, that will give you coherent source. அப்புறம் laser is coherent source. ஸோ அந்த மாதிரி you can give examples. இது ரெண்டு போதும் உங்கள் CBSE எக்ஸாமுக்கு. சரியா? monochromatic light, exactly coherent source, you can say that. ஓகே, ஸோ பசங்களா இப்போ முன்னாடி போகலாம்யா. So now this and all is not very important, you guys can come directly to this. Constructive interference na என்னது, destructive interference na என்னது? Constructive interference na ரெண்டுமே add ஆகி maximum intensity வரும். ஓகேவா? அதாவது இப்போ நீங்க எல்லாம் பீச்ல பார்த்துருப்பீங்களே, பீச்ல அலை வரும். ஸோ ரெண்டு அலையோட பீக்கும் சேர்ந்தா நல்லா பெரிய அலையா வரும். கரெக்டா? பீச்ல நம்ம எல்லாம் அலையை பார்த்துருப்போம்ல, வேவ்ஸ். ஸோ ரெண்டு அலையோட பீக்கு ஒன்னா சேர்ந்தா நல்லா பெரிய அலையா வரும்ல, அதே போலதான்யா. ஸோ இதோட பீக்கும் ஒன்னா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? அதே போல ஒன்னோட பீக்கும் ஒன்னோட பாட்டமும் ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா இப்படி, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா இப்படி. ஸோ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல ஆம்ப்ளிடியூட் சப்ட்ராக்ட் ஆகும், ஆனா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்ல ஆம்ப்ளிடியூட் ஆட் ஆகும். ஸோ இஃப் தேர் ஆஃப் சேம் ஆம்ப்ளிடியூட் ஏ, அப்ப இது 2a, இது a இது ஏனா இது 2a. ஆனா இங்க இது ஏனா it will be 0. ஏன்? இது பிளஸ் a இது மைனஸ் a. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா முட்டை ஆயிரும். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சா பசங்களா? Did you all love it? Shall we move forward? Very good. So intensity here will become 4 times original intensity. Intensity here will become muttai. ஓகேவா? சூப்பர். அடுத்ததுக்கு போலாம்யா. ஸோ இதுதான் இன்கோஹிரண்ட். இன்கோஹிரண்ட்னா உன்னோட டார்ச் லைட் அடிச்சினா the average intensity will get double only. It will be double. When you use 2 torch light and keep shining on the wall, the intensity will be double. ஆனா coherent source இருந்தா 4 மடங்கு ஆயிருக்கும். அதான் வித்தியாசம் coherentக்கும் incoherentக்கும். சரியா? ஸோ இப்போ YDSE போலாமா? Are you all clear? YDSE போய் பிரிச்சு மேஞ்சிடலாமா? ஸோ YDSE derivation ரொம்ப முக்கியம். அப்புறம் இதை புரிஞ்சிட்டிங்கன்னா diffraction ரொம்ப ஈஸியா. உள்ள போயிடலாமா? எல்லாம் ரெடியா? பசங்களா போடுங்க சாட்ல ஒரு ஃபயரை. என்னையா சாட்ல எனர்ஜியே காணுயா? எனர்ஜி சாட்ல போடு, ஒரு ஃபயரை போடு, ஒரு AD² போடு, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். YDSE derivation ஈஸி சார். ஆமாயா, YDSE ரொம்ப ஈஸி. நான் இந்த PDF உங்க எல்லாருக்கும் அனுப்பிடுறேன். இதுல முக்கியமான எக்ஸ்பிரஷன் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ஓகேவா? ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்கு. கடைசியில் நான் டைமுக்கு முடிக்க முடியலன்னா நான் PDF கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சொல்யூஷனோட நான் வச்சிருக்கேன். சரியா? கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இதான் YDSEயோட பிக்சர். ஸோ YDSE வந்து அந்த காலத்தில் பெரிய கண்டுபிடிப்பு. ஏன்னா ஒரு கொஹிரண்ட் சோர்ஸை உருவாக்குறதே பெரிய விஷயம்.
இப்போலாம் நீங்கள் லேசரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த காலத்தில் யங் வந்து செம்ம பிரெய்னி, ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பண்ணார் தெரியுமா? 2 லேம்ப் வைக்க முடியாது. ஏன்னா 2 லேம்ப் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வச்சினா they will vibrate with different frequency or maybe they will not be able to produce same phase difference. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்கு 2 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வச்சா. ஸோ இங்கே 2 இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வைக்க முடியாது. அப்போ நம்ம யங் என்ன பண்ணார் தெரியுமா? செம்ம டேலண்ட்டு. அவர் என்ன பண்ணார்னா he kept one source and அதுலேருந்து வர வேவ்ஸை அவர் என்ன பண்ணிட்டாரு 2 ஸ்லிட்டு வச்சு அப்புறமாட்டி ஸ்க்ரீனில் உள்ள வச்சார். So this created 2 coherent sources here. So interference na you have 2 sources. நல்லா கவனிச்சுக்கோ, இது வந்து பெரிய மிஸ்டேக். நான் கேட்குறேன், நீனே பார் சாட்ல எவ்வளோ பேர் தப்பாக சொல்லுவாங்கன்னு. எவ்வளோ பேர் சாட்ல, நான் முன்கூட்டியே சொல்கிறேன், எவ்வளோ பேர் சாட்ல தப்பாக சொல்லுவாங்க நீனே பாரு. Which has more sources, interference or diffraction? Can you guys tell me? Which has more sources, interference or diffraction? Can you guys tell me? Everybody. Interference, interference, diffraction, interference, diffraction, same. யார் அவரு? கடவுளே, it's not same. யார் அது? ரன்சானி இல்லையா? ஆன்சர் இஸ் மோர் சோர்சஸ் வந்து டைஃப்ராக்ஷன். எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க? சார் டைஃப்ராக்ஷன்னா சிங்கிள் ஸ்லிட் சார், இன்டர்ஃபரன்ஸ்னா 2 ஸ்லிட் சார். என்ன காமெடி பண்றீங்களா? இது 2, இது 1. அப்புறம் எப்படி சார் இது வந்து மோர் சோர்சஸ்? ஹலோ, டைஃப்ராக்ஷன் எவ்ரி பாயிண்ட் ஆன் திஸ் ஸ்லிட் will act as a source. Every point on the slit will act as a source. So who gave the difference? You read NCERT. Who gave the difference? Some great physicists mentioned interference word is used when you have less number of sources. When you have more number of sources, you use the word diffraction. Okay வா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸோ இந்த மாதிரி வேவ் வந்தோடனே ஸ்லிட்ல பாஸ் ஆகி யூ வில் ஹேவ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ். பாத்தியா, இந்த பேட்டர்ன் வரும். ரெட்டு பிளாக், ரெட்டு பிளாக், ரெட்டு பிளாக், ரெட்டு பிளாக். அந்த மாதிரி யூ வில் ஹேவ் அ பேட்டர்ன் ஆன் த ஸ்கிரீன். சரியா? எக்ஸாக்ட்லி ரோஷன், யூ ஆர் ரைட். ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன், ஹி ஒன்லி செட் தட். ஓகேவா? ஸோ பசங்களா எல்லாருக்கும் புரியுதா? வெரி குட், வெரி குட், சூப்பர் யா. ஸோ இப்போ டெரைவேஷன் அப்படியே என்சிஆர்ட்லேருந்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னோட டெரைவேஷன் பார்க்கலாமா? டப்பா டெரைவேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் தூக்கிடலாம். நான் சும்மா ஒரே ஒரு பிளாங்க் ஸ்லைட் ஆட் பண்ணி நான் அதில் சொல்லித்தரேன். நம்மளுக்குலாம் நம்ம எழுதுனா தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ பாப்புமா, எல்லாம் ரெடியா? ஸோ பசங்களா, இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஓகேவா? நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் மோஸ்ட்டாக எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நான் என்னமோ புதுசாக குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தர முடியாது. உங்கள் எல்லாருக்குமே டைஃப்ராக்ஷனும் தெரியும். நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷனுக்கு வந்து பாத் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ பாத் டிஃபரன்ஸ்னா என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா என்ன, இவங்க 2 பேரும் எப்படி ரிலேட்டடாக இருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாத் டிஃபரன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து டெல்டா எக்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு வந்து டெல்டா ஃபை. ஸோ த ரிலேஷன் பிட்வீன் தெம் இஸ் டெல்டா ஃபை இஸ் ஈக்குவல் டு 2π by lambda டைம்ஸ் டெல்டா எக்ஸ். ஸோ இந்த நோட்டேஷனை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ் ஆர் ரிலேட்டட் லைக் திஸ். Phase difference and path difference are related like this. சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா I will tell you path difference வச்சு தான் எப்போ constructive interference எப்போ destructive interference னு சொல்ல முடியும். எதை வச்சு சொல்ல முடியும்?
இந்த ரெண்டுத்தை வச்சு தான் சொல்ல முடியும் எப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் எப்போ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இதை ரெண்டு வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? ஆர் யூ கைஸ் ஹாப்பி? ஸோ பசங்களா, நம்ம குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ்லையும் சரி டைஃப்ராக்ஷன்லையும் சரி ரெண்டுத்துலையுமே நம்ம குறிக்கோள் என்னன்னா நம்ம பாத் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சந்தோஷமா? நம்ம பாத் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ YDSE பார்ப்போம். ஸோ YDSE பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் டபுள் ஸ்லிட் அண்ட் யூ வில் ஹேவ் செவரு. ஓகே, ஸோ இதுதான் சென்ட்ரல் லைன். சென்ட்ரல் லைனில் தான் எப்போவுமே யூ வில் ஹேவ் சென்ட்ரல் மேக்ஸிமா, சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச், பிரைட் ஃப்ரிஞ்ச். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து S1 வச்சுப்போம், இது S2 வச்சுப்போம். ஓகேவா? நான் இப்போ ஒரு பாயிண்ட் P இங்கே எடுக்க போகிறேன். ஸோ பாத் டிஃபரன்ஸ்னா இங்கேருந்து வர வேவ்க்கும் இங்கேருந்து வர வேவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, டிஸ்டன்ஸ் கவர்ட், அதுக்கு பேர் தான் பாத் டிஃபரன்ஸ். லிட்ரலி தட்ஸ் வாட் இட் மீன்ஸ், பாத் டிஃபரன்ஸ். ஸோ இதோட பாதை S2P, இதோட பாதை S1P. ஸோ இதோட டிஃபரன்ஸ் தான் பாத் டிஃபரன்ஸ். கரெக்டா? ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் சொன்னேன்ல, இதான் நம்மளோட குறிக்கோள். ஓகேவா பசங்களா? ஆரம்பிப்போமா? வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் சில சூப்பர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் D. வாட் இஸ் D? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் த ஸ்கிரீன். ஸ்லிட் இங்க, ஸ்கிரீன் இங்க, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் D. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் இஸ் கால்ட் as small d. ஓகேவா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? சோ இது வந்து D/2, இது D/2. ஓகேவா? ஏன்னா இதுதான் அந்த மிடில் லைன், நடு கோடு. ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. I am going to draw one like this, draw one like this perpendicular. So let's call this A, let's call this B. So இப்போ ரெண்டுமே right angle triangle. So பசங்களா, can I say S1P square is equal to S1A square plus AP square and S2P square is equal to S2B square plus BP square. எல்லாருக்கும் ஓகேவா? இது எல்லாருக்கும் ஓகேவா? Pythagoras theorem, hypotenuse square is equal to this square plus this square. Hypotenuse square is equal to this square plus this square. அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஓகேவா? Are you all happy with it? ரொம்ப சிம்பிள். So now if you subtract this, what will happen? So இப்போ நான் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு என்ன வேணும்? S2P minus S1P, எனக்கு அதான் வேணும். So I'm going to subtract this square minus this square. So அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஏன் சார்? ஏன்னா S2B is also D, S1A is also D, ரெண்டுமே D தான். So ரெண்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா பசங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமா? Are you all happy with it? அவ்வளவுதான்யா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? So இப்போ you will get BP square minus AP square. So BP என்னது? BP வந்து நல்லா பாரு, நல்லா கவனி, நல்லா கவனி. BP வந்து என்னது? Can you guys help me here? So இந்த distance நம்ம என்ன கூப்பிடலாம்? இந்த distance நம்ம என்ன கூப்பிடலாம்? X ன்னு கூப்பிடலாமா? So BP square will be X plus D/2 whole square. So central line ல இருந்து P வரைக்கும் அந்த distance X. So BP வந்து X plus இந்த distance, that is D/2. So X plus D/2 is BP. So BP square now I have to put square minus AP square. AP is what? X minus in the distance. X minus in the distance. So it is X minus D/2 whole square. ஓகேவா பசங்களா? So இப்போ என்ன வரும்? இது வந்து என்ன வரும் பாத்தீங்கன்னா it will become 2xd. ஏன்னா it is a plus b whole square minus a minus b whole square, which will be 4ab. So 4x into d/2 will become 2xd. It will become 2xd. அவ்வளவுதான்யா, முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுச்சுனா போடியா ஒரு சாட்ல அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் ஒரு AD ஸ்கொயரை போடு, ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். ஓகேவா? Did you all like it? சூப்பரா? வெரி குட், வெரி குட், வெரி குட் பசங்களா.
சூப்பர். இதுலேருந்து கேஸ் ஸ்டடி வருமா? எஸ், வர வாய்ப்பு இருக்கு. கேஸ் ஸ்டடி எங்கே இருந்தாலும் வரலையா, அது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸாக்ட்லி. ஸோ பசங்களா, இப்போ நான் எல்லாத்தையும் அழைக்க போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்? I am going to focus on this. இது வந்து a square minus b square. So what is a square minus b square? a plus b into a minus b is equal to 2xd. நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு path difference வேணும், which is nothing but s2p minus s1p. எனக்கு இதுதான் தேவை. இப்போ நடுவுல இடைஞ்சலா இருக்குது இவருதான். இவரை தூக்கிட்டா முடிஞ்சிச்சு கேள்வி. ஸோ இப்போ ஒரு அப்ராக்சிமேஷன் வரப்போகுது. என்ன சார் அப்ராக்சிமேஷன்? என்ன அப்ராக்சிமேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த s1p அப்புறம் s2p இருக்குல்ல, I am going to approximate both of them to d. ஏன்னா these are all small angles. சின்ன ஆங்கிள்ஸ்க்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் d. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? s1p and s2p, I am going to approximate both of them to d. So this will become 2d. So 2 capital D into, this is the path difference. Delta x is equal to 2xd. So 2 cancels. So the path difference is equal to xd by d. அவ்வளவுதான்யா, முடிந்தது. ஓகேவா? இதுதான்யா முக்கியமானது. So delta x is equal to xd by d. இதுதான் உங்களோட path difference. இதை வச்சு தான் நீ எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் போலாமா? வெரி குட் மோஹித், ஐ எம் glad you are liking it man. இல்ல மமிதா, இது நான் எழுதுறதெல்லாம் போர்டில் வராது, ஐ மீன் பிபிடியில் வராது. நான் எழுதுறதெல்லாம் அலைஞ்சிரும். நான் இதை க்ளோஸ் பண்ணோன்னே எல்லாமே அலைஞ்சிரும். ஸோ நீ யூடியூப்ல பார்த்து தான் படிக்கணும், சரியா? ஸோ இந்த வீடியோவை திருப்பி பாருங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, ஏதாச்சும் ஒன்று பண்ணு. ஓகேவா? வெரி குட். ஸோ பசங்களா முன்னாடி போலாமா? வெரி குட். தீபிகா, xd by d. இங்க பாரு தீபிகா, 2xd இருக்குல்ல, இது வந்து 2d. ஸோ 2d into இதுதான் டெல்டா x is equal to 2xd. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். அப்புறம் xd by d ன்னு வரும். புரியுதா? இது 2xd எப்படி வந்துச்சுன்னு கேக்குறியா? அது வந்து a plus b whole square minus a minus b whole square. ஸோ நீ சப்ட்ராக்ட் பண்ணி நீனே படிச்சு புரிஞ்சுக்கோ. ஏன் ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ண தெரியாதா? ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணா இதான் வரும். ஓகேவா? ஸோ பசங்களா, இப்போ நம்மளுக்கு தேவையானது நான் வெற்றிகரமா அடைஞ்சிட்டேன். எனக்கு தேவை பாத் டிஃபரன்ஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நவ் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தயவுசெய்து கவனிங்க. ஓகேவா? ஸோ when the path difference is equal to n lambda, you will have constructive interference. When the path difference is equal to n plus 1 by 2 lambda, you will have destructive interference. அவ்வளவுதான்யா. So this is constructive interference, this is destructive interference. So இப்போ அதை நம்ம எடுத்துப்போம். So xd by d is equal to n lambda. So x is equal to n lambda d by d. So this will be the position of all the bright fringes. அப்புறம் xd by d equal to destructive interference பண்ணினா what will you get? X is equal to n plus 1 by 2 lambda d by d. This will be the position of all the dark fringes. Okay, இதெல்லாம் dark fringe, இதெல்லாம் bright fringe. எல்லாருக்கும் புரிஞ்சா? Are you guys happy? எல்லாருக்கும் ஓகேவா? அவ்வளவுதான்யா, முடிஞ்சிச்சா? What is x? x வந்து இந்த சென்ட்ரல் லைன்ல இருந்து இருக்க டிஸ்டன்ஸ், இதான் x. சோ இப்போ x n1 ன்னு போட்டினா lambda d by d வருமா? சோ அப்போ lambda d by d ல
I will get a bright fringe. அதான் இதுக்கு அர்த்தம். அதான் இதுக்கு அர்த்தம். x வந்து இந்த சென்ட்ரல் லைன்ல இருந்து எவ்வளவு மேல இல்ல எவ்வளவு கீழே, கீழனா நெகட்டிவ், மேலனா பாசிட்டிவ். சோ அதுல உனக்கு bright fringe dark fringe வர்றது தெரிஞ்சிரும். ஓகேவா? Are you all clear? எல்லாருக்கும் சந்தோஷமா? Exactly. So are you all okay with it? So fringe width எவ்வளோ? Fringe width க்கு பேர் தான் beta. So beta is your fringe width, that will be equal to lambda d by d. ஓகேவா? Exactly. So பசங்களா இதெல்லாம் தான் நீங்க படிக்கணும். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா? Are you all happy? Can we do this in board exam? Hey, ஆமாயா, of course you can do this. Whatever I did you can do. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். Where do we use 2n minus 1 lambda d by 2d? எல்லாம் ஒண்ணுதான் யா, destructive interference க்கு. So path difference is equal to you have n plus 1 by 2 lambda by d ன்னு கொடுத்தல. So இதான் நீ எழுதி இருக்க. இதான் நீ எப்படி எழுதி இருக்க? 2n plus 1 lambda d by 2d ன்னு எழுதி இருக்க. எல்லாம் ஒண்ணுதானே. நான் 2n plus 1 போட்டிருக்கேன், நீ 2n minus 1 போட்டிருக்க. எல்லாம் ஒண்ணுதான். So இதுக்கு வந்து destructive interference. n lambda வந்து constructive interference. ஆனா டைஃப்ராக்ஷனுக்கு அப்படியே உல்டா. டைஃப்ராக்ஷனுக்கு அப்படியே உல்டா. ஏன்? டைஃப்ராக்ஷனுக்கு இது வந்து இந்த பாத் டிஃபரன்ஸ் வந்து it will be constructive. ஓகே, டைஃப்ராக்ஷனுக்கு அப்படியே உல்டா. n னா என்ன சார்? n வந்து இன்டிஜர். n can take any value. n நீ 0 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், -1 போடலாம், -2 போடலாம், அந்த மாதிரி. சோ n, சோ பசங்களா நல்லா கவனிங்க. சோ இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து டெல்டா x is equal to டெல்டா x தான கொடுத்திருக்கேன். சோ லாம்டா மட்டும் தான் இருக்கும். ஓகே, சோ டெல்டா x வந்து it is equal to n plus 1 by 2 lambda will be destructive interference. சரியா? சோ இப்போ நான் ரெண்டு கொடுத்திருக்கேன். தயவுசெய்து கவனிங்க சீக்கிரமா. x constructive, x destructive. So constructive க்கு எவ்வளோ? It is going to be n lambda d by d. Destructive எவ்வளோ? n minus 1 by 2 lambda d by d. சரியா? So இதான் நம்மளோட position of bright fringe, dark fringe. ஓகேவா? So இதான் நம்ம position of bright fringe. So இது வந்து bright fringe, இது வந்து dark fringe. So n 0 போடு. n 0 போட்டா இங்க bright fringe. அப்புறம் இதுல n 0 போடு. அப்ப -half lambda d by d. அப்போ -half lambda d by d ல dark fringe. அப்புறம் n 1 போடு. n 1 போட்டா half lambda d by d dark fringe. அப்புறம் n 1 போடு. lambda d by d. lambda d by d இங்க வரும். That is bright fringe. n minus 1 போடு. n minus 1 போட்டா minus lambda d by d bright fringe. So dark bright ன்னு ஆல்டர்னேட்டிவா போயிட்டே இருக்கும். So இப்போ புரியுதா n என்னதுன்னு? ஓகே, இப்போ புரியுதா n என்னதுன்னு? எல்லாருக்கும் ஹாப்பியா? பசங்களா n plus 1 by 2 n minus 1 by 2 மேட்டர் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். n plus 1 by 2 நாலும் சரி, உன் இஷ்டம், என்ன வேணா போட்டுக்கோ. n plus 1 by 2 போடு, n minus 1 by 2 போடு, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? Are you guys happy? அடுத்ததுக்கு போலாமா? சூப்பரா. எல்லாருக்கும் புரியுதாயா? Are you guys liking it? I hope all of you are clear. Central is more thick. இல்ல இன்டர்ஃபரன்ஸ்ல எல்லாமே ஒரே இன்டென்சிட்டி தான். எல்லா பிரைட் ஃப்ரிஞ்சும் ஒரே இன்டென்சிட்டி, எல்லா டார்க் ஃப்ரிஞ்சும் ஒரே இன்டென்சிட்டி. எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லா பிரைட் ஃப்ரிஞ்சும் ஒரே இன்டென்சிட்டி, எல்லா டார்க் ஃப்ரிஞ்சும் ஒரே இன்டென்சிட்டி தான். ஓகே, டார்க் எல்லாமே ஒரு இன்டென்சிட்டி, பிரைட் எல்லாமே ஒரு இன்டென்சிட்டி. அதுதான் இன்டர்ஃபரன்ஸோட டிஃபரன்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சா?
டைஃப்ராக்ஷனுக்கு வேற மாதிரி வரும். சரியா? ஸோ ஆரம்பிக்கலாமா பசங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர்யா, சூப்பர் சூப்பர், கரெக்ட். அபிநயா, தீபிகா, சூப்பர் தீபிகா, கரெக்ட். ஓகே, எக்ஸுக்கும் பீட்டாக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. பசங்களா, பீட்டானா ஃப்ரிஞ்ச் வித்யா, ஃப்ரிஞ்ச் வித் தான் பீட்டா. ஓகேவா? the difference between two bright fringes or two dark fringes, அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு பேர் தான் fringe width. ஆனா x வந்து it will tell you the position, it will tell you the position, அதாவது என்ன ஹைட்ல உனக்கு டார்க் வருமா பிரைட் வருமா அத சொல்றது தான் இந்த x. ஆனா fringe widthன்றது கான்ஸ்டன்ட். இந்த பீட்டா வந்து எல்லா இடத்துலயும் ஒரே பீட்டா தான் இருக்கும். The distance between two bright fringes or between two dark fringes is called as your fringe width. சரியா? எல்லாருக்கும் ஓகேவா? அடுத்தது போலாமா? Yes, Bhuvana Shankar, கண்டிப்பா doubts you can put it in the description or in the comments. சரியா? ஸோ நான் இப்போ டிரைவ் பண்ணதான் இது நீங்கள் எல்லாரும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். நான் கண்டிப்பா இதை உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? Madesh, n plus 1 minus 1. Okay. So central maxima க்கு அடுத்த maxima வந்து n equal to 1. Central maxima கீழ இருக்குது n equal to minus 1. அப்படிதான் படிக்கணும். சரியா? Fringe with Sachin, beta. Fringe with is beta, which is lambda capital D by small d. ஓகேவா? ஸோ பசங்களா இதான் டெரிவேஷன். அப்புறமாட்டி இதெல்லாம் தான் நான் டெரைவ் பண்ணேன். எல்லாருக்கும் சந்தோஷம் நினைக்கிறேன். Fringe widthனா என்னது? The distance between two consecutive bright fringe or the distance between two consecutive dark fringe, that is called as your fringe width. The distance between ரெண்டு consecutive bright fringe இல்ல ரெண்டு consecutive dark fringe, அதுக்கு பேர் தான் fringe width. Fringe width எவ்வளோ? lambda capital D by small d. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சா? n equal to 2 வராது மாதேஷ். n equal to 2 னா வேற பொசிஷன் போயிடும். நீ சும்மா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த y ஆக்சிஸ்ல வரைஞ்சி பாரு, உனக்கே புரியும். சரியா? வெல்கம் வெல்கம் பீப்பிள், சூப்பர். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் லவ்விங் இட். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போலாமா? கிரேட்யா கிரேட்யா கிரேட்யா. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட். இதான் பிரைட் ஃப்ரிஞ்ச். ஸோ பிரைட் ஃப்ரிஞ்ச் எந்த பொசிஷன்ல வரும் சொல்றது இந்த ஃபார்முலா. பிரைட் ஃப்ரிஞ்ச் எந்த பொசிஷன்ல வரும் சொல்றது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலால n முட்டை போடு. மாதேஷ் கேட்டுக்கிட்டே இருக்கான்ல, திருப்பி எல்லாரும் அதே டவுட் கேக்குறீங்க. n முட்டை போடு. n முட்டை போட்டா x எவ்வளோ? x முட்டை. அதான் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச். அப்புறம் n 1 போடு. 1 போட்டா lambda d by d வருமா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். மேல n minus 1 போடு. n minus 1 போட்டா minus lambda d by d, அது வந்து கீழ இருக்க ஃபர்ஸ்ட் பிரைட் ஃப்ரிஞ்ச். சோ இப்போ புரியுதா எல்லாருக்கும்? இதுதான் x equal to n lambda d by d ஓட மீனிங். ஓகே, சோ n வேல்யூ போட்டு you get the position, அதை மார்க் பண்ணினா அது வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச். ஏன்னா இது பிரைட் ஃப்ரிஞ்சோட பொசிஷன். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சா? சோ அடுத்தது தான் டார்க் ஃப்ரிஞ்ச். சோ டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து இது பிளஸ் போடலாம் மைனஸ் போடலாம், உன் இஷ்டம் யா. பேசிக்கா it should be odd number. So n plus 1 by 2 போட்டா you will get a odd number in the numerator. அதுதான் அதோட அர்த்தம். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகேயா, அவ்வளவுதான்யா. So இதுல நீ n 1 போட்டினா you will get dark fringe, n 0 போட்டினா you will get dark fringe, n 2 போட்டினா you will get another dark fringe. அந்த மாதிரி dark fringe போயிட்டே இருக்கும். சரியா? ஓகே, இதுதான் fringe width. Fringe width will be a constant. So இதுல நிறைய கேள்விகள் வரலாம். அதாவது if I reduce the distance between slits by half, if I reduce the distance between slits by half, the fringe width will become double. Yeah, if I reduce the distance between slits to half of it, then denominator will become half, so fringe width will become double. So இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. Distance between screen, I am halving it.
அப்போ என்ன ஆகும்? If I half the distance between screen, அப்போ fringe width will also become half. So இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கேட்கப்படலாம். மனோஜ், கோர்ஸ் டீடைல்ஸா இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். எந்த கிளாஸ் நீ ஆசைப்படுற அந்த மாதிரி வீடியோ போய் பாரு. இந்த கிளாஸுக்கு கீழே கிராஷ் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஜேஇ நீட் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க கிராஷ் கோர்ஸ் ஆசைப்படுவாங்கல்ல, அந்த கிராஷ் கோர்ஸ் இந்த வீடியோ கீழே இருக்கும். வேற ஏதாச்சும் கோர்ஸ் வேணும்னா அந்த கிளாஸ்க்கு இருக்க வீடியோ போய் பாரு. சரியா? ஜிஷ் ரெண்டுமே ஒன்று தான். ஜிஷ் நீ என்ன வேணா யூஸ் பண்ணலாம், கவலைப்படாத. சரியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ பசங்களா அவ்வளோதான்யா, முடிந்தது. ஸோ கீ பாயிண்ட்ஸ் என்னது? இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். You will have alternative bright and dark fringe on the screen. All of them have same intensity. All the bright fringe, same intensity. All the dark fringe, same intensity. இப்போ நான் வேற லெவல் கான்செப்ட் போறேன். கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட், ஆனா போர்டு எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க. எல்லாரும் தயாரா? ஒரு சூப்பரான கேள்வி, ஒரு சூப்பரான கான்செப்ட் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாரும் சந்தோஷமா? எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா போடுங்க சாட்ல ஒரு ஃபயரை. சாட்ல உன்னோட எனர்ஜியை காமி, அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். எல்லாரும் தூங்கு மூஞ்ச மாதிரி இருக்கீங்க, முழிச்சு சாட்ல எனர்ஜியை போடுங்க. சாட்ல ஒரு 10 பேர் தான் மெசேஜ் பண்றாங்க, மீதெல்லாம் சைலண்டா நல்லா கவனிக்கிற பசங்களா இருக்காங்க. ஓகே, ஸோ பசங்களா ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்லித்தரேன், அதுவும் நான் எழுதியே சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ பசங்களா இப்போ கவனிங்களேன். ஓகே, ஸோ இப்போ ஐ வில் கிவ் யூ ஒன் கொஸ்டின். ஸோ ஸ்லிட் 1ல இன்டென்சிட்டி வந்து it is, let's say 4I0. Okay, and slit 2ல intensity is 9I0. So what will be the intensity of bright fringe, dark fringe? சொல்லு பாப்போம், நல்ல கேள்வி. So slit 1லேருந்து வர லைட் வந்து it is 4I0 intensity. Slit 2லேருந்து வர லைட் வந்து it is 9I0 intensity. So now tell me what will be the intensity of bright fringe, dark fringe? Bright fringe ஓட intensity எவ்வளோ, dark fringe ஓட intensity எவ்வளோ? So Subiksha is saying 13I 5I. Okay, மற்றவங்க வாங்கப்பா சீக்கிரம் யா, சீக்கிரம் 19I 7I 19I. அடுத்தது 13. Very good. Only Dhyaneshwar is right. Bright fringe will be 25I0. Dark fringe will be I0. என்ன சார் காமெடி பண்றீங்க? எப்படி சார் 25 வரும், எப்படி சார் I0 வரும்? ஆனா இதுதான் ஆன்சர். சார் எப்படி சார், என்ன சார் பயமுறுத்துறீங்க? எக்ஸாம் நாளைக்கு சார், இப்போ உட்காந்து புதுசாக சொல்லி தரீங்க. இதெல்லாம் கேட்பாங்களா? எஸ், they do ask this. Okay, so edged off is also right, and then வேற யாரு கரெக்ட்? PUBG boy is right. மனோ ரஞ்சிதம் is also right. சூப்பர்யா. ஸோ எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லித்தரேன். ஸோ பசங்களா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்லேருந்து டார்க் ஃப்ரிஞ்சுனா முட்டை, அதை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. டார்க் ஃப்ரிஞ்ச் எப்போ முட்டைனா when both are same intensity. When both the slits are of same intensity, அப்போ டார்க் ஃப்ரிஞ்ச் வந்து முட்டை. Bright fringe வந்து 4 times the intensity of either one of them. இப்போ இது ரெண்டுமே I ன்னு இருந்துச்சுன்னா, ஓகே,
இது ரெண்டுமே I இருந்துச்சுன்னா அப்போ டார்க் ஃப்ரிஞ்ச் முட்டை பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து will be என்ன பண்ண I did something. Okay, so இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா நல்லா கவனி, இது வந்து 4I0, இது வந்து 9I0, சரியா? So அப்போ amplitude of this will be 2A and amplitude of this will be 3A. Is that okay? ஆமா சார், சூப்பர் சார். ஏன்? ஏன்னா intensity is square of amplitude. Intensity is proportional to square of amplitude. So அப்ப amplitude will be root of intensity. கரெக்டா? So இங்க 2A னா இது 3A வா இருக்கும். So superposition, constructive interference na, constructive interference, bright fringe na, you will have 2A plus 3A which is 5A. Destructive interference, dark fringe na, you will have 3A minus 2A which is A. So upper intensity evlo square of amplitude. Upper inge intensity evlo square of amplitude which will be I0. Masa getta வேற லெவலா தெரிக்க விட்டுமா? Did you guys like it? Are you all happy? அடுத்தது போலாமா? சூப்பரா? So இப்படி தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்ல கேள்வி. ஓகே, ஸோ பசங்களா ஒன்றும் ஒரு லெவல் மேலே போகலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ திஸ் இன்டென்சிட்டி இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஸ்லிட் வித். இந்த ஸ்லிட் வித் இருக்குல்ல, அதுக்கு இட் இஸ் ரிலேட்டட். ஸோ இப்போ இது 4I0, இது 9I0னா then W1 by W2 is actually equal to I1 by I2 which is equal to 4 by 9. So the slit width will be in this ratio. The slit width will be in this ratio. Slit width is directly proportional to intensity of the light coming from this slit. Slit width is directly proportional to the intensity of the light coming out through this slit. அதே போல இங்கேயும். So W1 by W2 is I1 by I2 equal to 4 by 9. This is also something extra. Okay, அவ்வளவுதானா? அடுத்தது போயிடலாமா? முடிச்சாச்சியா? I will finish before 9 o'clock. இதான் லாஸ்ட். ஸோ இதான் லாஸ்ட். டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷன் டெரைவேஷன் தேவையில்லை. ஓகே, I don't think it will come. Derivation விட்டுரு, you just remember the result. ஓகேவா? So I will teach you how to write it. நல்லா கவனிங்க எல்லாரும். இதுதான் கடைசி டாபிக். இதுல என்னென்ன படிக்கணும், எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்றத அப்படியே எடுத்துக்கோ. அப்படியே எடுத்துக்கோ. You will get full marks. ஓகேவா? நான் சொல்றத மட்டும் கவனி, அதை அப்படியே எடுத்துக்கோ. சரியா? So டைஃப்ராக்ஷன்ல முதலாவது you will have only ஒரு ஸ்லிட். ஆனா ஒரு ஸ்லிட்னா ஒரே ஒரு சோர்ஸ் நினைக்காத நினைக்காத நினைக்காத. ஏன்னா டைஃப்ராக்ஷன்ல இந்த ஸ்லிட்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே they will behave as a source. So diffraction in fact has many sources. Okay, because when waves are coming, each point on this slit will act as a secondary source and it will send wavelets. Okay, so that's very important. Now diffraction nalu sari, interference nalu sari, நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா I want path difference. எனக்கு அதுதான் தேவை. எனக்கு அதுதான் தேவை. ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா? So path difference கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலை. So I am going to take இந்த ரெண்டு. So இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று. I want to find the path difference. Okay, so the path difference will be what? The path difference will be this particular portion. ஏன்னா மீதி எல்லாமே சேம்ல, மீதி distance same. So this distance is equal to this distance. So the path difference is only இங்க. கரெக்டா? So diffractionல the slit width is taken to be A. Okay, are you all clear? The slit width is taken to be A. This is what I wanted.
So this slit is this A. Now it goes to a point on the screen. So let's say this distance is quite big. Okay, so the path difference is only this portion. ஏனா இது ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் ஓரளவுக்கு, இது ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் என்னோட பாத் டிஃபரன்ஸ். கரெக்டா? எல்லாருக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ ஐ எம் டேக்கிங் திஸ் ஆங்கிள் as theta, that is the angle with the horizontal. The angle with the horizontal I am taking it to be theta. So if that is theta, this will be 90 minus theta. This is 90. So this will be theta again. So what will be this distance? That will be A sin theta. Do you all agree? That is your path difference. ஏனா இது A, இது theta, so this will be A sin theta. Because if this is theta, this will be 90 minus theta and this will be theta. Are you all happy? இது வரைக்கும் புரியுதா? Great. எல்லாரும் ஹாப்பியா? இது வரைக்கும் புரிஞ்சுனா ஒரு ஃபயரை போடு, ஒரு AD ஸ்கொயரை போடு சாட்ல, அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம். இதான் கடைசி 5 minutes. இதை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா இதில் ஃபுல் மார்க் தான் நீங்கள். ஓகே, சூப்பர்யா, வேற லெவல். ஸோ இப்போ பாத் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நல்லா கவனி, when your theta is ரொம்ப சின்னது, you will have delta x is equal to a theta, because theta when it is very small you can write it as a theta. When theta is very small you can write it as a theta. Super pasangla? Super, very good Roshan, you are right. Mukesh, enna Mukesh puriyala? Mukesh, நம்மளோட objective என்னன்னு பாத்தீனா நம்மளுக்கு path difference கண்டுபிடிக்கணும். So இங்கேந்து ஒரு light ray போகுது, இங்கேந்து ஒன்னு போகுதுல, so அது ரெண்டுத்துக்கும் உள்ள path difference தான் நான் ஆசைப்படுறேன். சரியா? so இப்போ அது ரெண்டுத்துக்கும் உள்ள path difference பாத்தீனா முகேஷ், இங்கேந்து ரெண்டுமே சேம். ஓகே, so from here they are the same. இது பாரு அப்புறம் இது பாரு, ரெண்டுமே ஒண்ணா, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இந்த போர்ஷன் மட்டும்தான். கரெக்டா? ஸோ இந்த போர்ஷன் நான் கண்டுபிடிச்சிட்டா பாத் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி தான். புரியுதா? ஸோ இது வந்து ஏ, இது வந்து தீட்டா. ஸோ இது தீட்டா தான் முகேஷ், இதுவும் தீட்டா. ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா. ஸோ இது தீட்டானா இது வந்து ஏ சைன் தீட்டா. தட் இஸ் யுவர் பாத் டிஃபரன்ஸ் முகேஷ். சரியா? அவ்வளோதான்யா. ஸோ தீட்டா இஃப் இட் இஸ் ஸ்மால் then a theta will be equal to delta x. When will theta be small? When your d is sufficiently large, the distance between the screen and the slit. சரியா? ஓகேவா? அடுத்தது போலாமா? சூப்பர்யா. ஸோ இப்போ நான் பாத் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. when இங்கே தான் அப்படியே இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஆப்போசிட், இங்கே தான் அப்படியே இன்டர்ஃபரன்ஸ்க்கு ஆப்போசிட். சரியா? என்ன ஆப்போசிட்? இன்டர்ஃபரன்ஸ்ல நான் என்ன சொன்னேன், கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு பாத் டிஃபரன்ஸ் இஸ் n லாம்டா. ஆனா இங்க கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு இட் இஸ் n plus 1/2 லாம்டா. அப்படியே ஆப்போசிட். அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு இட் will be n லாம்டா. so it is opposite of interference. opposite of interference. சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் பிரைட் ஃப்ரிஞ்சு, இதெல்லாம் டார்க் ஃப்ரிஞ்சு. ஓகேவா? ஸோ அதே போல டைஃப்ராக்ஷனில் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் வில் பி வெரி பிக். பட் ஆஸ் யூ மூவ் அவே, மேலே போனால் கீழே போனால் அந்த பிரைட் ஃப்ரிஞ்சோட சைஸ் இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். த பிரைட் ஃப்ரிஞ்ச் intensity and width will keep reducing as you move away from the center. Central bright fringe will be width also bigger, intensity also maximum. சரியா? everybody clear? superb. so இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இது வந்து ஒரு பெரிய difference between diffraction and interference. diffraction and interferenceல இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். இன்டர்ஃபரன்ஸ்ல என்னது, எல்லா பிரைட் ஃப்ரிஞ்சும் ஒரே போல இருக்கும், ஒரே இன்டென்சிட்டி, ஒரே அளவு. ஆனா டைஃப்ராக்ஷன்ல சென்ட்ரல் மட்டும் பெருசு, மீதி எல்லாம் சிறுசு. ஓகேவா? கிரேட்.
So this is your condition. I hope you all liked it. So for maxima, a theta is equal to n plus 1 by 2 lambda. Theta enadhu? Theta is the angular width. Theta is the angular width. Okay, va? So angular width on top, same angular width you have to take bottom also for central bright fringe. So please be careful. Central bright fringe you have to take 2 theta, that is the whole angular width. Okay? Cheri. Idan difference. The main difference is what? Interference has 2 sources, where diffraction has many sources, which produce secondary wavelets. Interference la fringe width is equal. Diffraction la it is never equal. Okay? Interference, minimum intensity is perfectly dark, whereas in diffraction it is not perfectly dark. And diffraction, central bright fringe is very big, very intense, whereas in interference everything is same. Okay? Great. So people, central bright fringe is this one, okay? And you see, as you move away, bright fringe on the, it becomes less intense, and so on. Got it? Very good. That's it. I hope you all liked it. Okay? Elargo okay va? Happy ah? Did you guys love it? Was it good? Great. So that's it. So this graph is very important. Please keep it in mind. This is intensity in a interference pattern. This is intensity in a diffraction pattern. Okay? That's it, guys. எப்படியா ஃபுல்லா முடிச்சாச்சா? வேற லெவலா? சொன்ன மாதிரி கரெக்ட்டா 1.5 மணி நேரத்துல முடிச்சாச்சு. Okay? So that's about it, guys. Go and practice. அதே போல questions நான் சொல்யூஷனோட போஸ்ட் பண்ணிடுறேன் நம்ம டெலிகிராம் குரூப்ல. அண்ட் நிறைய பேர் கேட்டிங்களா சார் ஜேஇ கிராஷ் கோர்ஸ் நீங்களும் எடுக்கிறீங்களா சார்? எஸ் பசங்களா, நம்ம கிராஷ் கோர்ஸ்ல ஐ வில் ஆல்சோ பி டீச்சிங். அப்படி உங்களுக்கு இஷ்டமா இருந்துச்சுன்னா சார் ஜேஇ கிராஷ் கோர்ஸ், நீட் கிராஷ் கோர்ஸ்லாம் இருக்கா? இந்த வீடியோக்கு கீழே இருக்கு. அப்படி நீங்க வந்து கொஞ்சம் சீரியஸா இருந்தீங்கன்னா, நல்ல காலேஜ் கிடைக்கணும், சென்னை மட்டும் வேணாம், எனக்கு என்ஐடி ஒரு ஐஐடி IIT அப்படி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென் கண்டிப்பா நீங்க இதை செக் பண்ணலாம். ஜேஇக்கு மட்டும் இல்ல, நீட்டுக்கும் இருக்கு. நான் வந்து ஜேஇ கிராஷ் கோர்ஸ்ல டீச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ கிளிக் பண்ணு. இந்த வீடியோக்கு கீழே வந்தீங்கன்னா இங்க 2 லிங்க் இருக்கும் பாரு. ஸோ நீட் கிராஷ் கோர்ஸ் இங்கிலீஷ், ஜேஇ கிராஷ் கோர்ஸ் இங்கிலீஷ். ஸோ எது வேணுமோ கிளிக் பண்ணி யூ கேன் பே இட். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2700 ரூபாய், வெறும் 2700. என்ன சார் கிடைக்கும் எனக்கு நான் இதை சேர்ந்தா? உனக்கு 11th and 12th ஃபுல் ரிவிஷன் கிடைக்கும், அப்புறம் டெஸ்ட் சீரீஸ் கிடைக்கும், அசைன்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஃபுல் வீடியோஸ், லெக்சர் உனக்கு ரெக்கார்டிங்கா உன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உனக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் உனக்கு கிடைக்கும் 2700க்கு. ஏன் இது நல்ல ஆஃபர் பார்த்தீங்கன்னா, நீ வெறும் டெஸ்ட் சீரீஸ் சேர்ந்தாலே வெளியே இதோட அதிகம் யா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெஸ்ட் சீரீஸ் மட்டுமே இதோட எக்ஸ்பென்சிவ். ஆனால் இந்த ரேட்டுக்கு உனக்கு டீச்சிங்கு, அசைன்மெண்ட்டு, டெஸ்ட் சீரீஸு எல்லாமே வருதுன்னா யூஸ் இட். ஏன்னா நல்ல டீச்சர்ஸ் உனக்கு சொல்லி தருவாங்க. நான் இருக்கேன், ஸ்ரேயஸ் சார் இருக்காரு, வசீம் சார் இருக்காரு, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட், யூஸ் இட். இது ஜேஇக்கு. நீட் பசங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லிங்க். சரியா? ரெண்டுமே ஒரே விலை தான், ரெண்டுமே 2700 ரூபாய். ஓகே? ஸோ தட்ஸ் இட் பசங்களா. நான் டெலிகிராமில் நம்ம பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், எல்லாம் போய் படிங்க. இந்த சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெக்சரில் பார்ப்போம் டியூவல் நேச்சர் நாளைக்கு. ஓகேவா? பசங்களா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிடு. ஸோ டெலிகிராம் குரூப் எங்கே இருக்கு? இதோ இங்கே இருக்கு பார். இது வந்து என்னோட டெலிகிராம் ஐடி, டெலிகிராம் லிங்க் இதோ இங்கே இருக்கு பார். ஸோ ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல். ஸோ யூ கேன் கிளிக் ஆன் திஸ். சரியா? ஸோ அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராமும் இருக்கும். அப்படி என்கிட்ட ஏதாச்சும் டவுட் கேட்கணும்னு நினச்சின்னா நீ கண்டிப்பாக என் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் யூ கேன் மெசேஜ் மீ.
ஓகே தோ இதான் இன்ஸ்டாகிராம் ஷிமோன் சார், அதை கிளிக் பண்ணினா யூ வில் கெட் திஸ். யூ கேன் மெசேஜ் மீ இஃப் யூ ஹேவ் எனி டவுட். விஸ்வா இந்த வீடியோவில் நான் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வீடியோவை புல் பண்ணி பாரு. ஓகே சார், நோ மோர் லெக்சர்ஸ், கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? சரி, அப்போ நான் நாளைக்கு கிளாஸில் நான் கொஸ்டின்ஸ் நிறையா நடத்துகிறேன். ஏன்னா டியூவல் நேச்சர் வந்து ரொம்ப கொஸ்டின் நிறையா வரும். கிராஃப்ஸ் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நான் டியூவல் நேச்சரில் நல்லா இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு கம் ப்ரிப்பேர்ட். ஆட்டம்ஸ், எல்லாரும் ஆட்டம்ஸ் 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 சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆட்டம்ஸ் என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஸோ ஓகே, ஆட்டம்ஸ் டெரைவேஷன்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க, அதுவும் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஆட்டம்ஸ் டெரைவேஷன்ஸும் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. ஸோ தேங்க்யூ பீப்புள், ஐ லவ் யூ ஆல். ஐ வில் see you in the next one. அது வரைக்கும் நல்லா படிங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். யா, ஐ லவ் யூ ஆல். ஐ வில் see you in the next one. Till then நல்லா ஒர்க் பண்ணு. அப்புறம் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடு. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கயா. ஓகே, அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஸ்கூலில் எல்லாரும் 11th ஸ்டாண்டர்ட் பசங்க இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி புட் அ வேர்ட் டு தெம். ஏன்னா இது வந்து தமிழ் பசங்களுக்காக ஆரம்பித்த ஒரு சேனல். நீங்களாம் தான் ஹெல்ப் பண்ணணும். அண்ட் இல்லாட்டி இட் வில் க்ரோ வெரி வெரி ஸ்லோ. ஓகே, எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நிறைய பேர் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் கைஸ். ஆல் தி பெஸ்ட். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.